அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஜெயின்ட் வீல் இயக்குவது தொடர்பாக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிரந்தர ஜெயின்ட் வீல்களை இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. புதிய ஏற்கனவே அமைத்து உள்ளவர்கள் 6 மாதத்திற்குள் ISO தர சான்றிதழ் பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, முழுமையாக சொல்லுங்க. அதாவது நிரந்தர ஜெயின் வீல்கள் ராட்சத ராட்டினம் சொல்லுவாங்க. அந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்காக வைத்திருப்பார்கள். இதற்காக நிரந்தர ஜெயின் வீல்கள் அமைப்பதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்றவர்கள் 6 மாத காலத்துக்குள் OSO சான்றிதழ் என்பது பெற வேண்டும். ஏற்கனவே அமைத்துள்ளவர்கள் 6 மாதத்துக்குள் இந்த சான்றிதழை பெற வேண்டும். தற்காலிக ஜெயின் வீல்களை அமைக்க சம்பந்தப்பட்ட துறைகளிடம் அனுமதி பெற வேண்டும். இதற்கு தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். ஜெயின் வீல் வடிவமைப்பு கட்டமைப்பு இதற்கான பொறியாளர்களுக்கான அந்த சான்றிதழும் பெற வேண்டும். இணைப்புகள் உறுதித்தன்மையை சரிபார்க்க வேண்டும். அனைத்து பாகங்களையும் தினசரி ஆய்வு செய்ய வேண்டும். தினசரி பொதுமக்கள் திறக்கப்படுவதற்கு முன்னதாக சோதனை ஓட்டம் நடத்தப்பட வேண்டும். மின்னணு சாதனங்கள், உற்பத்தியாளர் பெயர் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டு இதெல்லாம் அதில் இருக்க வேண்டும். 25 வயதுக்கு மேற்பட்டவர் தான் இயக்க வேண்டும். இயக்குவதற்கான தொழில்நுட்ப தகுதிகளுக்கான சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். முதலுதவி பெட்டி எப்போதும் அருகில் வைத்திருக்க வேண்டும். கேளிக்கை பூங்காக்கள் இயக்குபவர்களுடைய சங்கத்தினுடைய மூலம் பணியாளர்களுக்கான சீரான இடைவெளியில அவர்களுக்கு பயிற்சி என்பது வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பு வழிமுறைகள்ல தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு ரைடுக்கும் 10 நிமிடத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. முழுமையாக நிறுத்திய பிறகு பொதுமக்களை ஏற்றி இறக்க வேண்டும். அவசர கால பட்டன் மற்றும் ஜெனரேட்டர் வசதி எல்லாம் வைத்திருக்க வேண்டும். காவல்துறை உள்ளிட்ட அவசர கால உதவி எண்கள் இருக்க வேண்டும். உள்ளிட்ட பல்வேறு விதமான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாகத்தான் ஜெயின் இயக்குவதில் பாதுகாப்பான நடைமுறையை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு எவ்விதமான இடையூறுமின்றி அதை இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை இதன் மூலமாக மேற்கொள்வதற்கு அந்த வழிகாட்டு நெறிமுறை என்பது தமிழக அரசால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.